பார்வதியும் சிவனும் குகையில தவம் பண்ணிட்டு இருக்கிறதையும் அசுரர்கள் அவங்களுக்கு எதிரான திட்டங்கள் தீட்டிட்டு இருக்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தேவேந்திரன் தேவர்களோட அந்த குகைக்கு வெளியில வந்து நிக்கிறான். நம்ம சொல்றோம், இது நாராயணனோட கட்டளை, இந்த பவித்திரமான குகையை நம்ம பாதுகாக்கணும், பண்டாசுரனை தடுத்து நிறுத்தணும், ஏன்னா சிவன் பார்வதியோட தவத்தை அவன் கலைக்காத மாதிரி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உள்ள சிவன் பார்வதி காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தவத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க 2 பேரோட தேஜஸ்ல உருவான அந்த ஒளி பெருசாகிக்கிட்டே வருது. அந்த வெப்பத்தோட தாக்கத்தினால சிவன் பார்வதி 2 பேரோட நெற்றிலே வேர்வை துளிகளை பார்க்க முடியுது. அடுத்த காட்சியில தாரகாசுரன் பிரம்மலோகத்துக்கு வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க எல்லா லோகத்தையும் கைப்பற்றணும்னு. இப்ப பிரம்மலோகத்துக்கு வந்திருக்கான். பிரம்மா அவங்க கிட்ட சொல்றாரு, அந்த சக்தி ஒண்ணு அழிச்சிடும், இப்ப பிறக்க போற சக்தி ஒண்ணு அழிச்சிடும் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு வயசாயிருச்சு, அதனால நீங்களே வந்து சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா நான் தாக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் தாரகாசுரன். அப்போ ஏதோ இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க விஷ்ணுவும் லட்சுமியும் வந்து நிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி பிரம்மாவை தாக்குனா விஷ்ணுங்க வருவான்னு சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி அவரும் வந்துட்டாரு. அவர் சொல்றாரு, நாங்க 3 பேரும் வேறு வேறு உடல்கள் இருந்தாலும் எங்களோட 3 பேரோட சக்திகளும் ஒண்ணுதான், அதுல ஒருத்தரை தாக்குனா மத்தவங்களை தாக்குன மாதிரி அப்படின்னு விஷ்ணு சொல்ல, இவனும் சொல்றான், அது எனக்கு தெரியும், அதனாலதான் வைகுண்டத்துக்கு வராம இங்க பிரம்மலோகத்துக்கு நான் வந்தேன், நீங்க வருவேன்னு தெரியும், நீ புத்திசாலி இல்லையா, அதனால எனக்கு சேவை பண்றதுக்கும் நீ வந்துருவ. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீ உன்னோட மனைவியை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க லட்சுமிக்கு கோவம் வந்துடுது, நீ ஒரு முட்டாள் அப்படின்ட்டு. நான் நாராயணனோட மனைவி மட்டும் கிடையாது, நான் அவரோட சக்தியும் தான், நாராயணி அப்படின்னு அவங்களும் லட்சுமி பதில் சொல்றாங்க அவனுக்கு. அவன் அதுக்கும் சும்மா இருக்காம தாரகாசுரன் சொல்றான், மகாகாளி உருவம் பார்வதி எடுத்ததுனால நீயும் அதே மாதிரி ஒரு பிரமையில இருக்க போல இருக்கு, மாயில இருக்க போல இருக்கு, காளியாலேயே தன்னோட குழந்தைய காப்பாற்ற முடியல, நீயே வந்து பிரச்சனையில மாட்டிருக்க, நீ ஒரு பொண்ணுங்கிறனால எல்லைக்குள்ளேயே இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இவங்களும் திருப்பி அதுக்கு வந்து, நீ ஒரு ஆண்கிறனால எல்லை மீறதுக்கு முயற்சி பண்ணாத, நீயும் கூடிய சீக்கிரமே அந்த சக்தியை தெரிஞ்சுக்குவ, இப்ப பிறக்க போற சக்தியை பத்தி, அந்த சக்தி உன்னை கண்டிப்பா அழிச்சிரும் அப்படின்னு லட்சுமி உறுதியா சொல்றாங்க. அடுத்த காட்சியில அந்த குகையை காமிக்கிறாங்க. பண்டாசுரன் அந்த குகை நெருங்கி வந்துட்டு இருக்கான். தேவேந்திரன் அங்கேயே நில பண்டாசுரன் அவன் தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். ஒரு முன்னாடி எடுத்து வச்சதுனால என்னோட வஜ்ராயத்தால் தாக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற தேவர்களையும் தாக்க சொல்லிட்டு அவனும் முன்னாடி வர்றான். அதுக்குள்ள ஒரு நிறுத்துங்கள் சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ரதி நின்றுட்டு இருக்கா. உருவத்தை பார்த்ததும் கொஞ்சம் ரதியோட மனசு அழகுது. இருந்தாலும் தேவேந்திரன் சொல்றான், இவன் உங்களோட கணவன் இல்லை, நீங்க நில்லுங்க அப்படிங்கிறான். எனக்கு தெரியுது அப்படின்ட்டு ரதி சொல்றான், இவன் என்னோட கணவன் கிடையாது, ஆனா என்னோட கணவனோட சாயல்ல இருக்கக்கூடிய ஒரு அசுரன் தான், அதனால நான் முதல்ல பேசி பார்க்கறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், முட்டாள்தனமா பேசாத, உன்னால் என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிறான். இவளு சொல்றா, ஆமா என்னால உன்னை தடுக்க முடியாதுதான், ஆனா நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்களோட தவத்தை கலைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா உன்னோட உயிர் முடிஞ்சுன்னு நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை தாக்க அவளும் கீழே விழுந்துடுறா. இல்ல தேவேந்திரன் தடுக்க முயற்சி பண்ணாலும் அந்த பண்டாசுரனோட தாக்குதலுக்கு ரதி கீழே விழுந்துடுறா. குகையில சிவன் பார்வை தவத்தையும் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அடுத்த காட்சியில தேவேந்திரன் இங்க அந்த பண்டாசுரன் மேல தாக்குதல் நடத்த அவனும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். தேவேந்திரன் பண்டாசுரன் அழிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு ரதி தான் ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துருக்க பக்கத்திலே. அடுத்த காட்சியில அங்க தாரகாசுரன் காமிக்கிறாங்க. அவன் வரம் வாங்கியிருக்க தைரியத்துல தாரகாசுரன் நாராயணன் கிட்ட சொல்றான், உன்னோட சக்கராயத்தை மேல ஏவியனை அழிக்க முயற்சி பண்ணி பாரு அப்படிங்கிறான். இவரும், நான் என்னோட சுதர்சன சக்கரத்தை ஏவினேன்னா உன்னை அழிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, ஆனா மகாதேவரோட வரத்துக்காக நான் பொறுமையா இருக்கேன், அப்ப பொறுமையா இருக்கேன்னா எனக்கு சேவகமா செய்வா அப்படிங்கிற தாரகாசுரன். நாராயணன் சொல்றாரு, உன்னை அழிக்கத்தான் முடியாது, ஆனா உன்னை தடுத்து நிறுத்த என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லட்சுமி வந்து, உன்னை முதல்ல தாக்க போறது ஒரு பொண்ணு தான், நாராயணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க. லட்சுமி அவனை தாக்கி கீழே விழ வச்சுட்டு இங்க லட்சுமி சரஸ்வதி 2 பேருமே போர்க்கோளத்துக்கு வர்றாங்க. சரஸ்வதி சொல்றாங்க, எச்சரிக்கையா இரு தாரகாசுரா, நீங்க 2 வீர மங்கைகள் இருக்கோம் அப்படின்னு சொல்ல லட்சுமி சரஸ்வதி 2 பேரையும் சேர்த்து சொல்றாங்க. உடனே தாரகாசுரன், அப்போ இந்த யுத்தம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறான். அப்போ நாராயணன் பிரம்மா 2 பேருமே அவங்கவுங்க ஆயுதத்தோட தயாரா இருக்காங்க. இவங்க 4 பேரோட தாக்குதலையுமே தாரகாசுரன் முறியடிச்சுக்கிட்டே வரான். ஒரு கட்டத்துல லட்சுமி சரஸ்வதி 2 பேருமே கீழே விழ வச்சுட்டு, என்னோட சக்தி ரொம்ப குறைவா எடை போட்டுட்டீங்கல்ல, இனிமே பாருங்க, இங்க மும்மூர்த்திகள் மட்டும் இல்லாம உங்க 3 பேரோட மனைவிகள் எல்லாருமே எனக்கு சேவை செய்ய வர போறீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அடுத்த காட்சியில சிவன் பார்வதி தவம் சேர குகையை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரோட தேஜஸ் ஒளியும் இப்போ வந்து ஒரு பெரிய நெருப்பு பந்தா உருவாயிடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.